ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு போஸ்ட் ஆஃபீஸுக்கான வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜிடிஎஸ் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸுக்கான வேலைவாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களுக்கு, ஓவராலாக தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் இதற்கு அப்ளை பண்ணலாம், குறைந்த மார்க் இருந்தாலும் இதில் வேலை வாங்குறது எப்படி வாங்கலாம், அதுதான் இது ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஜிடிசியை பொறுத்தளவு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் 490 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. 350 மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், இந்த வேலையை நீங்கள் எப்படி வாங்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இதற்கான கல்வி தகுதி, சம்பளம் எவ்வளவு, என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ்நாடு அஞ்சல் துறைக்கு பார்த்திங்க அப்படின்னா வருஷம் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுட்டே வராங்க. எதுக்குன்னா, உதவியாளர் பணியிடங்களுக்கு போஸ்ட் மாஸ்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர், தபால் துறை கிளை போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ற அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த 3 வேக்கன்சிஸுமே அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவருக்கான வேக்கன்சியுமே இந்த ஜிடிஎஸில் அறிவிச்சிருக்கிறாங்க. டிரைவர் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும், தாராளமாக இந்த ஜிடிஎஸில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இந்த டிரைவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மார்க் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் 10th பாஸு ப்ளஸ் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு. இதற்கான வயது வரம்பு பொறுத்தளவில் நீங்கள் 10th முடிச்சு குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமான வயது பார்த்திங்க அப்படின்னா 40 வயசு வரை சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க 40 வயசு வரை. இதுலேயுமே நமக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம், அந்த மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தபால் உதவியாளருக்கு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த 2க்குமே பார்த்திங்க அப்படின்னா 10th ++2 நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜானா தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் பேசிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் லேப்டாப் இருந்து உங்களுக்கு லேப்டாப் ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா கூட பரவாயில்ல. அதற்கும் கம்ப்யூட்டருக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஸோ லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜுமே எனக்கு இருக்குது, எக்ஸல் பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சல் உதவியாளருக்கு 157 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே அஞ்சல் சேவை, அதாவது உதவியாளர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே நமக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 202 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்திங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 12th டிகிரி டிப்ளமோ என்ன பண்ணியிருந்தாலுமே ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம்ன்றது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் மொபைல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு 100 200 கொடுத்து அப்ளை பண்ணுன்றது கூட கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட 10th மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கான வயது தளர்வு பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு ஒரு வயது தளர்வு, ஓபிசி பிரிவினருக்கு, அப்புறம் பிடபிள்யூடி, விதவை, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்தந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் செலுத்த தேவையில்லை. பொது பிரிவினராக இருந்தீங்கனாலும், ஓபிசியாக இருந்தாலும், இராணுவத்தினராக இருந்தாலும், எஸ்சி எஸ்டி, அப்புறம் பெண்கள், பிடபிள்யூடி இவங்களாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் செலுத்த தேவையில்லை. உங்களுடைய ஃபோனில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ அப்புறம் உங்களோட சைனு, அப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட் இதை உங்கள் மொபைல்லையே வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை. உங்கள்கிட்ட ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றது இல்லை. இதெல்லாம் பண்ண தெரியாதுங்கக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணலாம். இதற்கான சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சல் உதவியாளருக்கும் அதுதான், அதுக்கப்புறம் உதவியாளருக்கும் அதுதான் வந்து கொடுக்குறாங்க. 10,000லேருந்து 29,380 வரை உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000லாம் இல்லை, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,500, 20,500 இந்த மாதிரியான ஸ்டார்டிங் சேலரியை உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி அப்படின்ற பட்சத்தில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் கூட கம்மியான மார்க் இருக்கிறவங்க கூட இந்த வேலைக்கு போயிடலாம். நீங்கள் வந்து 400 மார்க் எடுத்துருக்கீங்க, 380 மார்க் இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி, அப்புறம் விதவை இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் எழுதி நான் 10th முடித்த 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதற்கான ஆவணங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபு, அப்புறம் நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னா அதற்கான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அப்புறம் சமீபத்திய புகைப்படம் மற்றும் கையொப்பம், அப்புறம் ஊனமுற்றோர் சான்றிதழ் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் சேர்த்து வச்சு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும்.